வணக்கம் நேயர்களே, கடலூர் டிவி நேயருக்கு லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 23ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரை அப்படி இருக்க போது நம்ம சொல்ல போகிறோம். எப்போதும் சொல்கிறதா லக்னத்துக்கு பாருங்கள். ஸோ லக்னத்துக்கு பார்க்க தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ராசிக்கு பார்ப்பதை லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா 3ல் இருக்கார். 10ஆம் தேதி 3 புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. புதிய சொத்துக்கள், பழைய வீட்டை விற்றுட்டு புது வீடு வாங்கலாமா, இல்லாட்டி ஒரு பழைய வண்டியை விற்றுட்டு புதிய வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணங்களெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. தாயார் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு, நிலபுலன்கள், வண்டி வாங்கலாம், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு வந்து 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெண்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய விஷயங்களில் வந்து கையெழுத்து போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அதில் வந்து 8ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயத்தில் வந்து நம்மளை மாட்ட விட்டுறதுக்கான வாய்ப்புகள், நம்மளே வந்து நான் ஒரு சில விஷயங்களை வந்து மண்டையில் போட்டுவிட்டு குழப்பிப்போம். 3ஆம் இடம்ங்கிறது வந்து சந்தேகங்கள். சில நேரம் வந்து ஏதாச்சும் ஒரு சந்தேகம் வந்து நம்ம மனசை வாட்டும். இவங்க இப்படி பண்ணுவாங்களோ அப்படி பண்ணுவாங்களோ. ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு நடக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஸோ அது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதி மற்றும் 2ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி, நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள். ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி, வெற்றிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுடைய வெற்றியை பார்த்து நம்ம பூரிப்படைகிற மாதிரி விஷயங்கள் நல்லாவே இருக்குங்க. ஸோ இந்த வாரம் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். மற்றபடி வந்து மீனக்காரர்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள் வரதுக்கான, அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம். பட் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் அந்த சூரியனுடைய சாதனமும் சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் வரும். இருந்தாலும் என் பழைய டென்ஷன்ஸ்லாம் போய் ஓரளவுக்கு வந்து சுமூகமாக போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலத்தோட செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அப்பா இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி குடும்பத்தில் உள்ளவர்களால் நம்ம ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ அப்பாவோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. வெளிநாட்டில் இருக்கணும் வந்து ஒரு சின்ன மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி 10ஆம் அதிபதியான குரு. ஸோ 10ஆம் அதிபதி குரு வந்து 3ல் இருக்கும்போது நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. சில பேருக்கு வந்து பார்த்தா தொழில் ரீதியான விஷயங்களும் நிறைய பிரயாணம், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 11ஆம் அதிபதியான சனி வந்து 12ல் இருக்கும்போது லாபங்கள் வந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களும், கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்த சந்திர தசாபதி வந்து சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவார். அது குழந்தைகள் சம்பந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த விஷயங்கள், குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏதாவது வீடு வாங்கணும், சொத்து வாங்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக உள்ளுக்குள்ளேருந்து வாட்டுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து உங்களது அதாவது உங்களது ராசியிலே இருந்து அது வந்து சனியுடைய சாதனம் தேவையில்லாத ஒரு வரட்டு பிடிவாதத்தால் நைட்டு வந்து தூங்காமல் முடிச்சுக்கிட்டு புலம்பிகிட்டு இருக்கிறதுக்கான சூழ்நிலை, அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபதினு குரு வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்காருங்க. ஸோ 1 10ஆம் தேதி 3 புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னமாக இருந்து சனி தசாபதி சனி வந்து 12ல் இருக்கும்போது நிறைய லாபங்கள் வந்தால் லாபங்கள் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீலை ஏற்படுத்தும். புதிய ஒப்பந்தங்களுக்காக அலைச்சல்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். கொஞ்சம் சிறு பக்கத்து ஊரோ பக்கத்து நாடோ போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துங்க. மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும். புதிய பார்ட்னர்ஷிப் அமைவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அமைவதற்கான ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ அதெல்லாமே நல்ல விஷயங்கள் தான். அப்புறம் மீன லக்னமாக இருந்து கேது தசாபதி கீழ் வந்து 7ல் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல், ஏதாச்சும் மனைவி ஏதாச்சும் சொல்கிறது, குழந்தைகளுக்காக ஏதோ ஏதாவது சண்டை வர்றதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து பெண்கள்கிட்ட பழகும்போது ரொம்ப கவனமாக, நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி
பார்த்து நடந்துக்குங்க. ஸோ அதனால் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை அடைகிறது, பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சண்டைக்கு போகிறது, இல்லைனா கற்பனையிலேயே வந்து நம்ம வந்து ஏதாவது விரோதம் வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது, நிறைய பேர் சாமி இருக்கா இல்லையா, சாமி எப்படி கும்பிடணும், சாமிக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. சில பேர் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நீங்கள் வந்து காசு போட்டிங்கன்னா அந்த புண்ணியம்லாம் அவனுக்கே போயிடும் அப்படிங்கிறது. சில பேர் இல்லை சார், நீங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது நீங்கள் காசு போட்டிங்கன்னா அது பரிகாரம் சார் அவனுக்குன்னு. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, திருச்செந்தூரில் போய் பிச்சை அடி அவனோட தோஷம்லாம் கலைஞ்சிடும்ன்றான். என்னென்னவோ பயங்கரமான காமெடிலாம் நடக்குதுங்க. என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை, எங்கள் குருநாதர் திரு ஜிகே அவர் சொல்கிற ஒரு விஷயந்தான். பரிகாரம் எல்லாருக்கும் படிக்குமா அப்படின்னா, உங்களுக்கு அஷ்டமாதிபதி திசையோ செவ்வாய் பார்வையுடைய, நான் வந்து ஜாதக ரீதியாக சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பார்வை இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி பார்வையோ தொடர்போ இருந்து ஒரு தசை நடக்கும்போது நீங்கள் அதை பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரச்சனை பெருசாகுமே ஒழிய சின்னது ஆகவே ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சின்னது ஆகவே ஆகாது, இன்னும் பெருசாகும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்போது என் குருநாதர் சொன்னது தான் பிரார்த்தனைங்க. என்ன பிரார்த்தனை, நான் என்ன சொல்கிறேன், இது பண்ணு அது பண்ணு, அங்கே போய் ஓமவலை அதை பண்ணு இதை பண்ணு, எதுக்கு வீட்டு பக்கத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறவங்க இருக்கான், அவனுக்கு எதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு எவ்வளோ குழந்தைங்க பாவம் வீட்டு பக்கத்தில் வந்து சட்டை துணி இல்லாமல் இருக்குது, படிக்க வசதி இல்லாமல் இருக்குது, அதுக்கு செஞ்சுட்டு போ. எதுக்கு இது ஒரு ஃபார்மாலிட்டியை வச்சுக்கிட்டு இங்கே இப்படி கொடுத்தா தான் சாமி கொடுக்கும். இதெல்லாம் வந்து எந்த சாஸ்திரமும் சொல்லைங்க. சாஸ்திரம் சொல்கிற ஒரு விஷயம் என்ன, சாமி ஏன் கும்பிட்றோம் அப்படின்னீங்கன்னா, சாமி கும்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மன ரீதியாக அமைதியாக உட்காந்து கும்பிடணும். முதல்ல வந்து சண்டை மேலெல்லாம் அடிச்சுட்டுலாம் கும்பிட்டிங்கன்னா அது தீன்னு குதிக்கிறது இதெல்லாமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கலி வந்து நீங்கள் வந்து அதோட உடன்பட்டு ஒரு மாதிரி போகிறது. எனக்கு வந்து அது உண்மையாக பொய்யன்றதெல்லாம் அடுத்த விஷயம். பட் அதை விட நீங்கள் வந்து சாமியை உணரணும்னா அமைதியாக ஒரு இடத்துல உட்காரணும். அந்த அமைதியாக உட்காந்து அந்த பிரார்த்தனையை வந்து நிறைய நம்மகிட்ட உள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, காலைல வருவோம் ஏதோ சாமியை கும்பிட்டுட்டு அதே வந்து ஒரு கடமையாட்ட டெபடன்னு போட்டு ஓடிடுவோம். அப்படி கிடையாதுங்க. அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு உங்களுக்கும் சாமிக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் முதல்ல கேதர் பண்ணணும். அது யாருமே பண்ண மாட்டாங்க. அப்படியே என்னமோ காலைல வர்றதே சாமி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றிட்டேன், இந்த சூடம் காட்டிட்டேன், இந்த 2 பழம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கே வந்து மெனுகார்டு வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக சாமியோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அமைதியாக உட்காந்து சாமி உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கலைங்க. நீங்கள் மனதோட ஒன்றை என்ன கிடைக்கும்னா, அந்த அமைதியில் ஒரு சைலண்ட்டில் போகும்போது ஒரு லெவலுக்கு மேலே சாமி வெளியில் இல்லை உள்ளே தான் இருக்குன்னு தோணும். நீங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் நீங்கள் உணர முடியும். அந்த வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக உணர முடியும். இப்போ எனக்குலாம் வந்து ஒரு கபாலி கோயிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் உணர முடிஞ்சுது. அப்போ தான் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு. வைப்ரேஷன்னா ஒன்றும் கிடையாது, இது சாமி இருக்குன்னு நம்ம உணர்ந்து கும்பிட்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு வைப் இருக்குது. அந்த வைப்ரேஷன் நம்ம உணர்வோம் ஓகேங்களா. ஸோ அதனால் சாமி எல்லா இடத்துலையும் இருக்கார். நம்ம உணர்றதுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயமும் ஒழிய, அதுக்காக இந்த தோஷங்கள் இதெல்லாம் இருக்குன்னா நிறைய தானங்கள் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஜாதக ரீதியாக வந்து இந்த கர்மா இருக்குன்னா அந்த கர்மாவுக்கு வேண்டிய தானம் பண்ணிட்டு போங்க, பிரார்த்தனை வைங்க. சாமிகிட்ட போயிட்டு வந்து நீங்கள் வந்து இந்த பரிகாரம்னு போனீங்கன்னா லட்சக்கணக்கில் பிடுங்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும், என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை மனதார வந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு சரணாகதி அடைஞ்சிருங்க. அந்த பிரச்சனைலாம் எங்கே போகிறதே தெரியாதுங்க. அதனால் வந்து சரணாகதி டெய்லி பிரார்த்தனை ஒரு பர்டிகுலர் டைம், இப்போ ஒரு 4:30லேருந்து 5 மணியோ இல்லை 5லேருந்து 6 மணியோ, சாமி என்னால் வந்து காலைல எந்திரிக்கவே முடியாது அப்படின்னா நைட்டு படுக்கிறது முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஒரு 15-20 நிமிஷம் ப்ரேயர் பண்ணுங்கள். அந்த வைப் வேறு மாதிரி இருக்கும். இறைவனோடு நீங்கள் ஒன்றை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுமே எதுவுமே பெருசாக தெரியாதுங்க. வாழ்க்கையிலையும் எல்லாம் சொல்கிறாங்க சரக்கு அடித்தா போதை கிடைக்கும், கஞ்சா அடித்தா போதை. நீங்கள் இறைவனோட ஒன்றிட்டிங்கன்னா அதை விட ஒரு பெரிய போதை கிடையவே கிடையாது. நீங்கள் ஒன்றி பாருங்கள். ஏன்னா என் லைஃப்பில் நடக்குது. என் லைஃப்பில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும்போது நான் வந்து சாமியை திட்டினாள். இத்தனைக்கும் சாமி வந்து கண்ணாமன்னு திட்டினாள். ஏன்னா எனக்கு எந்த வழியும் இல்லையே தெரியலேன்னு சொல்லி திட்டினேன். ஏன்னா எனக்கு எந்த தொழிலுக்கு போவேன் என்ன பண்ணுவேன், ஆனால் இன்றைக்கி எனக்கு நேரமே இல்லை. ஸோ அந்தளவுக்கு பிஸியாக கொடுத்துருக்காரு. ஆனால் காரணம் என்னென்னா இறைவனை உணரும் பொழுது நம்ம அமைதியாயிரும். ஸோ அதனால் மனதார இறைவனை ஒன்றி உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ அதனால தான் அடிக்கடி சொல்லுது, பிரார்த்தனை பண்ணுங்கயா போதுங்கயான்னு. பிரார்த்தனை பண்ணணும், ஒரே சாமியை பிரார்த்தனை பண்ணு, அதோடு ஒன்றி போகும்போது வேறு லெவலில் உங்கள் லைஃப் போய் உட்கார வைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்களே நினச்சி பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் இப்படி மாறி இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக நினைக்க தோணும். அதனால் வந்து சும்மா மூடத்தனமாக அங்கங்கே போகாமல் மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். செம லைஃபுங்க, செம லைஃபு. நீங்கள் அது பிரார்த்தனையை நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க.
அதுக்கப்புறம் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டோர்ஸ் ஓப்பன் ஆகுன்றது உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மினா. நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.